அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற வல்ல நியாயனான அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும். மேலும் அவனுடைய தூதர் முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் மேலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மக்கள் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தேன். கவலைகள் மக்களுக்கு மத்தியில் ஏராளமான செய்திகள் குறித்த கவலைகள் இருக்குது. ஒருவருக்கு ஆரோக்கியம் சம்பந்தமான கவலைகள், நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். சிலருக்கு முடி ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற கவலை, வெளுத்திருச்சின்ற கவலை, இப்படி பல வகையான கவலைகளை நம்ம இப்போ உலகத்தில் பார்க்குறோம். ஒரு வீடு இருக்கிறவருக்கு இன்னொரு வீடு இல்லையேன்ற கவலையெல்லாம் இருக்குது. வீடே இல்லாது வாழ்வதற்கு எந்தவித ஆதரவும் இல்லாத வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கு மத்தியில் இவருக்கு ஒரு நல்ல வீடு இருக்கும், ஆனாலும் இன்னொரு வீடு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை. ஒரு ரூமோடு இருக்கக்கூடிய வீட்டுக்காரங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குது, அவனுக்கு ஒரு ரூம் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற கவலையெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி ஏராளமான கவலைகள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத கவலை, வாகனம் இல்லாத ஒரு கவலை. இஸ்லாம் சில கவலைகளை குறித்து ஆதரிக்குது. இப்போ வாகனம் இல்லைன்னா அவர் கவலை செய்யலாம், வீடு இல்லைன்னா கவலைப்படலாம், தொழில் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் இல்லைன்ற விஷயத்தில் கவலைப்படலாம். ஆனால் பெரும்பகுதி எப்படி கவலைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், எதிர் வீட்டுக்காரர் நல்லா இருக்கிறாரே, என் கூட படித்த பையன் நல்லா இருக்கிறானே, இப்படி கவலைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. எல்லாம் ஒன்றா தான், ஒரே தெருவில் தான் வாழ்ந்தோம், அவங்க மட்டும் வசதி ஆகிட்டாங்க அப்படின்ற கவலையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே கவலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் யார் செய்யணும் அப்படின்னு சொன்னால், யாருக்கு எல்லா ஆரோக்கியமும் வழங்கப்பட்டு அதை சரியாக யார் பயன்படுத்திக்கலையோ அவங்க கவலை செய்யணும் உண்மையிலேயே. இப்போ எனக்கு 100 ரூபா போதும் அப்படிங்கிற இடத்துல எனக்கு ஒரு 5000 ரூபாயை கொடுத்து நீ வச்சுக்கப்பான்னு சொல்லியிருக்கிறான் படைச்சவன், நான் தான் கவலைப்படணும். மிச்சம் ஏறக்குறைய 100 ரூபாய்க்கு 5000 ரூபாய் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மிச்ச தொகைக்கு நான் எப்படி போய் பதில் சொல்ல போகிறேன், இந்த பணத்தை எப்படி நான் செலவழிக்க போகிறேன், இந்த செலவழித்ததுக்கான பதிலை நான் எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிற கவலை யாருக்கு இருக்கணும்? யாருக்கு நிறைய பொருள் வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு நிறைய அறிவு வளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ, யாருக்கு நிறைய கல்வி கொடுக்கப்பட்டிருக்கோ, இவங்களெலாம் கவலை செய்யணும். ஏன்னு சொன்னால் மறுமை நாளில் தீர்ப்பு சொல்லக்கூடிய நாளில் என்ன நடக்குமா, யார் நிறைய கல்வியை பெற்று பிறருக்கு அதை சரியான பாதையை காமிக்காது இருந்தாங்களோ அவங்க தான் கொண்டு வரப்படுவாங்க, அங்கே நரகத்துக்கு தள்ளப்படுவாங்க. உனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை எப்படி நீ செலவழிக்காமல் இருந்த முறையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கப்படும். அந்தபடி ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்கப்படும். யாருக்கு பொருளாதாரம் வழங்கப்பட்டுச்சோ அவருக்கு தான் கேள்வி கடுமையாக இருக்கும். யாருக்கு ரொம்ப அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருந்ததோ அவங்க முறையாக மக்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி யாருக்கெல்லாம் ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அவங்களாம் தவறான முறையில் தான் முடிவெடுக்கிறாங்க. மக்களுக்கு இதனால் என்ன நன்மை, இதனால் என்ன கேடுன்றதை யோசிக்கிறத விட தன்னுடைய நண்பர்களுக்கு, ஒரு நபருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஒரு நபருக்கு என்ன நன்மை லாபம்ன்றத கணக்கிடுற ஒரு நாட்டு நிர்வாகம்தான் அதிகமான இடங்களில் நடக்குது. பார்க்கலாம், ரொம்ப கவலைக்குரிய விஷயம். யார் எனக்கு எதிராக சபித்தாலும் சரி, இப்போ எத்தனையோ மக்கள் சபிப்பாங்கள்ல, தன்னால் என்னடா அது இவ்வளோ அநியாயம் நடக்குது, இவனுங்க இவ்வளோ சொகுசாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆட்சியாளர்கள் அப்படின்ற கவலை, அந்த கவலையே அவங்களுக்கு, அந்த வேதனையே பெரிய ஒரு சாபம்தான் அந்த ஆட்சியாளர்களுக்கு. ஆனால் அதையெல்லாம் திறந்துட்டு என்ன பண்ணுறான், தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை ஒரு தனி நபருக்கு வாழ்வாதாரமாக கொடுக்குறானே தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மையானு யோசிக்கிறதே கிடையாது. இவங்களாம் தான் கவலைப்படணும் அதிகமாக. ஐயோ, நமக்கு இப்படி கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரத்தை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோமே, படைச்சவங்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு இருக்கணும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாத கவலை என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், கவலைகளே இல்லாத வாழ்க்கை தான் அதிகமான மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. சில இடங்களில் பேரண்ட்ஸு ரொம்ப சிரமப்பட்டு அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸோட கஷ்டங்களே புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க எனக்கு இதைத்தான் அதைத்தான்னு சொல்லி அதிகாரமாக கேட்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சிரமத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிள்ளைங்க சில பேர் போய் தலைமுடி வெட்டிட்டு வராங்க பாருங்கள். பின்னாடி ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க, இப்போ சொல்ல அசிங்கமான வார்த்தையை கொண்டு சொல்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ மோசமாக வெட்டிட்டு வராங்க தலைமுடியை. ஆனால் அவங்க வீட்டு சூழ்நிலை என்னன்னு சொன்னால், 3 பேர் சேர்ந்து ஒன்றா சாப்பிட முடியாத வீடு, 3 பேர் சேர்ந்து 3 பேருக்கான உணவு அவங்க வீட்டில் கிடையாது, 2 பேர் உணவு 3 பேர் வாழ்வாங்க. இப்படிப்பட்ட சிரமத்தில் வாழக்கூடிய வீட்டு பிள்ளைங்களே இதை மாதிரி முடி வெட்டிக்கிறதுக்குன்னு ஒரு வாரத்துக்கு வாரம் அதை சரி பண்ணுறான்.
வாரத்துக்கு வாரம் சரி பண்ணுறான். எப்படி சரி பண்ணுறான்னா, அழகாக ஆரோக்கியமாக கொடுக்கப்பட்ட அந்த முடியை எத்தனையோ பேர் அந்த முடி இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இவன் போய் ரொம்ப அதாவது அதை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த மாதிரி முடி வெட்டிட்டு வராங்க பிள்ளைங்க. இப்போ கவலையே இல்லாத வாழ்க்கையை பாருங்கள். முடி கொட்டிடுது, முடி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கவலையோடு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அழகாக ஆரோக்கியமாக கொடுக்கப்பட்டதை அலங்கோலமாக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, சகஜமாக நமக்கு மத்தியில் நடமாடுறாங்க. ஒரு 20 ரூபா கொடுங்களேன், பஸ் ஃபேர் போகணுன்னு தான் கேட்குற நிலமையில் இருக்குது அவங்க சூழல். காலேஜுக்கு போகிறான் அந்த பையன், 20 ரூபா இருந்தால் கொடுங்க பையன், நான் காலேஜுக்கு போகணுன்னு கேட்குறான். அப்போ இதை 20 ரூபாயை பிறர்கிட்ட கேட்டு தான் காலேஜுக்கு போகிற நிலைமையில் உள்ள பிள்ளைங்க கூட இந்த மாதிரியான வீண் விரயங்களும் செலவும் செய்கிறாங்க. இவங்க தான் அதிகமாக கவலைப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இறைவன் வழங்கப்பட்ட எல்லா சுகபோகங்களுக்குமே நம்ம பதில் சொல்லி ஆகணும். இதில் இவர் பிறர்கிட்ட வேறு கையேந்தி தான் தன்னுடைய வாழ்க்கை அமைக்கிறவங்க இன்னும் கூடுதலான பதில் சொல்லக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ மக்கள் இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் கூறப்படுது, இரவு உணவு இல்லாமல் தூங்கக்கூடிய மக்கள் ஏறக்குறைய 40% மக்கள் இருக்கிறாங்க அப்படின்லாம் புள்ளி விவரம் சொல்லப்படுது. அப்போ உணவு சாப்பிட்றதுக்கு இல்லாத சூழ்நிலையில் நாம் அநாகரிகமான அசிங்கமான வேலைக்காக செலவு செய்கிறோமே, இதுக்கு நாம் எப்படி படைச்சவன்ட்ட பதில் சொல்கிறது அப்படிங்கிற கவலை இருக்கணும். அதே போல் ஒருவருக்கு போதுமான உணவில் 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் வெரைட்டியாக காம்போவாக வாங்கி என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டுட்டு பாதியை வீண் விரயம் செய்துட்டு வராங்க. இஸ்லாம் இதை ரொம்ப வன்மையாக கண்டிக்குது. உண்ணுங்க, பருகுங்க, தேவைக்கு அதிகமாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது சைத்தானுடைய வேலை அப்படின்னு குர்ஆன் தெளிவாக சொல்லுது. யார் வீண் விரயம் செய்வாங்களோ அவங்க சைத்தானுடைய தோழர்கள்னு சொல்லுது. சாத்தானுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அலங்கோலப்படுத்தி அவங்கள கொண்டு போய் நரகத்தில் தள்ளுற டியூட்டி தான் அவன் செய்துகிட்டே இருப்பான். எதெல்லாம் அசிங்கமானதோ அதை அழகாக காட்டுவான், எதெல்லாம் அழகானதோ அதை அசிங்கமாக காட்டுவான். அதுதான் சைத்தானுடைய வேலையே. மனிதர்களை தவறான பக்கம் அழைக்கக்கூடிய அந்த சாத்தானை நோக்கி பின்பற்றுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி வீண் விரயங்கள் செய்வாங்க. உபரியாக கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளுவாங்க. பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டியது என்ன பண்ணுவாங்க, சாதாரணமாக அவங்க ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதை மாதிரியான அநியாயங்கள் செய்கிறவங்க தான் கவலைப்படணுமே தவிர, நாம் நிதானமாக முறையாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைங்களோ இல்லை சமூகத்திற்கு தேவையான வகையில் நடந்துக்கிற பிள்ளைங்களோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க நம்பிக்கை வைக்கணும், படைச்சவனுடைய அருளில் நம்பிக்கை வைக்கணும். எனக்கு இந்த உலகத்தில் சுமாராக தான் கிடைக்கிது, நிச்சயமாக என் மரணத்துக்கு பின்னாடி நான் செய்யக்கூடிய இந்த நல்லறங்களுக்கு எனக்கு முழுமையாக கூலி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு அவங்க சந்தோஷமாக இருக்கலாம். யார் கவலை செய்யணும்னா, யாருக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கோ, யார் வீண் விரயம் செய்கிறாங்களோ, யார் தன்னை உபரியான முறையில் அலங்கோலப்படுத்திக்கிறாங்களோ இவங்க தான் கவலைப்படணும். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதாக இருக்குது யார் மேலே, அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க மேலே நம்ம கவலைப்பட்டுருக்கோம். இப்படி வீண் விரயம் செய்கிறாங்களே, இதை மாதிரி நடந்துக்கிறாங்களே. ஒரு கல்யாண பத்திரிக்கை சில பேர் 500-600 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வரான். ஒரு கல்யாண பத்திரிக்கை 500 ரூபா 600 ரூபா தாராளமாக அடிக்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு மாதம் அது ரொம்ப அழகாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதம் ஒரு வீட்டில் இருக்கும் அந்த கல்யாண பத்திரிக்கை. அதுக்கப்புறம் வாசலில் சாணி போட்டுருச்சுன்னா அந்த கல்யாண பத்திரிக்கை தான் கரெக்டாக அள்ளுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் உள்ள முறத்தை வச்சு அள்ளினோம்னா திரும்ப அதை சுத்தப்படுத்தணும். இந்த அட்டையை வச்சு அள்ளினோம்னா கரெக்டாக அதோட சேர்ந்து போயிடும். அப்போ ஒரு சாணி அள்ளுறதுக்கு கூட உதவாத ஒரு அட்டையை என்ன பண்ணுறாங்க, ஆயிரக்கணக்காக செலவு செய்து இவங்கெல்லாம் கவலை செய்யணும். நான் எனக்கு கொடுக்கப்பட்ட 500 ரூபாயை வீண் விரயம் பண்ணியிருக்கிறேனே, இதே நேரத்தில் இந்த 500 ரூபா இல்லாத எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்களே, அதை தானே நான் அந்த உரிமையை தான் நான் எடுத்திருக்கிறேன். நான் எனக்கு வழங்கப்பட்ட இந்த அருளுக்காக நான் பதில் சொல்லணுங்கிற கவலை யாருக்கு வேணும், அந்த மாதிரி வீண் விரயம் செய்கிறவங்களுக்கு வேணும். ஆனால் சமூகத்தில் இதை ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. 1வது பிறந்தநாள் 2வது பிறந்தநாள் மண்டபம் பிடிச்சி தான் நான் பண்ணுவேன். மண்டபம் பிறந்த நாள் எப்படி வரும், ஒரு மனிதனுக்கு பிறந்த நாள் வருமா எப்போது, வரவே வராத பிறந்த நாளை என்ன பண்ணுறாங்க, விழா அடித்து வசதி இல்லாதவங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க, வசதி உள்ளவங்களும் செய்கிறாங்க. வசதியே இல்லை, வட்டிக்கு வாங்கி இந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்த பிறந்த நாளைக்குள்ளே வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் விற்றா தான் அந்த வட்டியை கட்ட முடியும். அவ்வளோ சிந்திக்காத ஒரு தன்மை. ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுத்துருக்கிறார். எதுக்கு அப்படின்னு சொன்னால், யார் சிந்தித்து நடப்பாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றின்னு கடவுள் தெளிவாக சொல்கிறார் குர்ஆனில். சிந்தித்து செயல்படலைன்னா நீங்கள் நஷ்டவாளிகள் தான் சொல்கிறாங்க. ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க, ஏன் உங்கள் இதயங்கள் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கு, இப்படிலாம் படைத்த இறைவன் கேள்வி கேட்குறான் படைப்பினங்களை நோக்கி. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமாக நடந்துக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அந்த விசாரணை நாளை பற்றி நம்ம சும்மா சாதாரணமாக பேசி கடந்து போயிட்டே இருக்கிறோம். விசாரணை நாளுங்கிறது இங்கே உள்ள ஒரு நாளை மாதிரி யோசித்து தான் நம்ம கடந்து போகிறோம். ஒரு நாள் தானே நின்றலான்னு நினைக்கிறோம். மறுமையுடைய நாளில் அந்த ஒரு விசாரணைக்குரிய நாள் சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான ஒரு நாள்.
ஒரு மனுஷன் 50,000 ஆண்டுகள் ஒரே இடத்துல நிற்க முடியுமா? அப்போ எவ்வளோ கொடூரமாக எவ்வளோ கடுமையாக இருந்தால் அந்த சூழ்நிலையை பற்றி படைத்த இறைவன் சொல்லுவான். நம்ம ஏன் அதில் ரொம்ப கவலை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது உண்மையான எதுக்கு கவலைப்படணுங்கிற தெரியாததுனால நம்ம கவலையற்ற நிலையில் இருக்கிறோம். அப்போ நாம் கவலை செய்யணும். எதுக்கு? படைத்தவன்கிட்ட நமக்கு கொடுக்கப்பட்ட அருளுக்கு நம்ம எப்படி பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற கவலை நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கவலையை நோக்கி அனைத்து மக்களையும் அழைத்தவனாக அந்த கவலையின் வெளிப்பாடு வெற்றி தரக்கூடியதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.